ஆர்மி அன்யங்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா. ஸோ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கனாக்கா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி எனக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் அகெயின் நிறைய போடணும்னு தோணும் எனக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எஃப்எஃப் வீடியோஸ்லாம் போடுறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். அதிலலாம் எப்படி போட்டிருக்கேன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒரு கரெக்டான ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நான் எதாவது பேசுகிறது புரியல, இல்லைக்கா ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், இல்லைனா ரொம்ப இதுவாக இருக்குது, அப்படி இதை கேட்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. நான் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துப்போம். சோல் சேஞ்சோட லாஸ்ட் பார்ட் நான் எங்கே விட்டு இருந்திருப்பேன்னா, இந்த மாதிரி ஜங்குக்கு மட்டும்தான் உங்களை நம்பியிருக்கவே மாட்டார். எல்லாருமே உங்களை நம்பிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு வந்துட்டு நம்ப முடியாமல் இருந்தாலும் உங்களோட வருத்தத்தை நீங்கள் எடுத்து சொல்லவே இல்லை. அவங்க எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு இவன் என்ன ஏதோ விளையாட்டாக ஏதோ சொல்லிட்டுருக்காளா, இல்லைனா என்ன நினச்சிட்ருக்கா இவன் நம்ம வாழ்க்கையில் விளையாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னுமே கோவம் தான் உங்கள் மேலே இருக்குது. ஸோ அது என்ன காட்டுறது தெரியாமல் அவருமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸு சரக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்திருப்பார். ஸோ நான் அதோட விட்டுருந்துருப்பேன். ஸோ நம்ம அதோட இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் இங்கே காலையில் ஆகிட்ருக்கும் போல். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மற்றவங்க எல்லாமே ஹாலில் தான் படுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி பெட்ரூம்லேயே படுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்கெல்லாம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கேயே படுத்துக்கிறாங்க. நீங்களுமே வந்துட்டு அப்படியே படுத்துட்டு அழுதுகிட்டே தான் படுத்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தூங்கியிருக்கவே மாட்டீங்க. அப்படியே படுத்துட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டே தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்குமே தூக்கம் வந்திருக்காது. அவர் வந்துட்டு எப்படின்னாக்கா அந்த பால்கனி மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு அங்கே அவர் போய் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறது, அங்கே போயிட்டு அவர் ஃபீலிங்ஸாக அழுகிறது. ஸோ ரொம்பவே அவருக்கு இதுவாகிட்ருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண போயிட்டு அது யாரோ ஒருத்தவங்க தடுக்க இல்லை, நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கு இருக்குது. ஸோ இவருமே வந்துட்டு இப்படி இருக்கா. ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ ஒரு மணி ஒரு 7 o'clock AM ஓகேவா, காலையில் தான் நீங்கள் அப்படியே இழைஞ்சிக்கிறீங்க இப்போ தான். ஸோ இப்போ தான் கண்ணில் தான் அவ்வளோ தண்ணி வந்துச்சுல, உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்ணாடியில் பார்க்கையில என்ன கண் இப்படி இருக்குது, இதை பார்த்தவங்க ஏதாவது கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறமாக்கா அப்படியே குளிச்சுட்டு நல்லா கண்ணெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு ஸோ அப்புறமாக்கா நீங்கள் வருவீங்க. ஸோ வந்து பார்க்கையில அவங்க எல்லாமே இன்னும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு சரி சமைச்சு வைப்போம் அப்படின்னுட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது சமைக்கிறதுக்கான்னு பார்க்குறீங்க. ஆனால் சமைக்க எதுவுமே அவ்வளோ கிடையாது. என்ன பண்ணுறது தெரியாமல் சரி சமைக்க போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னுட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ வெளியே போய் பார்க்கையில அங்கே பின்னாடி யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சைடில் போய் பார்க்குறீங்க, அதாவது பால்கனி ஓகேவா. ஸோ அங்கே போய் பார்க்கையில ஜங்குக்கும் டயங்கும் தான் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. டே ஜங்கு, விடுடா, எவ்வளோ தான் நீ இப்போ அதை நினச்சி சோகமாக இருக்க போகிற? நடந்தது நடந்துருச்சு. இப்போ வயன்னு சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லைன்னு வச்சுப்போமே. ஆனால் இப்போ நம்மளால் இங்கே இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுடா. நம்ம ஏதோ ஏதாவது வேர்ல்டுக்குள்ளே நம்ம ஏதோ புதுசான வேர்ல்டுக்குள்ளே ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம பூமியில் தானே இருக்கோம். அதுக்கு ஒன்றும் நமக்கு டவுட் இல்லைல்ல. பூமியில் மனுஷன் கூட தானே இருக்கும். இங்கே பேர் அதையும் நினச்சிட்டு இருக்காமல் தயவு செஞ்சுட்டு போய் நார்மலாக இரு. எப்படி நார்மலாக இருக்க முடியும்? ஒரு ட்ரீமை இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ நாள் நம்ம அடுத்தவங்களோட கன்றாவியான பேச்சை கேட்டுட்டு அவங்களோட டீமோட்டிவேஷன் எல்லாம் கேட்டுட்டு அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம எவ்வளோ இது பண்ணியிருப்போம். அதெல்லாம் அப்படி விட்டுற சொல்லிடுறியா? இங்கேயே இப்படியே இதே மாதிரி வாழ சொல்கிறியாடா? டே ஜங்குக்கா, நான் அப்படி சொல்லலை. நீ அமைதியாட்டேன். எனக்கு எதுக்கு கோவத்தில் யாராலையும் பண்ண முடியாது. உனக்கே தெரியும், நான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இதுக்காக வந்தேன். எல்லாத்தையும்டா, என் சைல்டுஹுட்டு, என் அம்மா அப்பா, என்னோடய ட்ரீமு, என்னோடய ஃபேவரட் பர்சனு எல்லாமே நான் விட்டுட்டு வந்திருக்கேன். எதுக்காக? இதுக்காக தான் இதை அச்சீவ் பண்ணிவிட்டு மற்றவங்க சொன்னதை போய் நிரூபிக்கத்தான்டா. எங்கள் அம்மா அப்பாவை எவ்வளோ மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க என் முன்னாடியே. அதெல்லாம் நான் கேட்டுட்டு சும்மாவே இருக்க முடியும்?
உன் பையன்லாம் வேஸ்ட்டு, எதுக்குமே லாக்கே இல்லை, இவன்லாம் அந்த மாதிரி தான் கிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே சாக போகிறான் அப்படிலாம் சொன்னேன். எனக்கு டேட்டாக எனக்கு எனக்கு முடியலடா அப்படின்ட்டு எங்கே ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஷோல்டரில் சாஞ்சுக்கிறாரு. ஸோ டேங்குமே அப்படியே அவர் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு கண்ணில் தான் தண்ணியாக வருது. சாரி ஜங்குக்கா, எல்லாம் என்னால் என்னால் தான் எங்கள் அம்மா அப்பாவும் போனாங்க. இப்போ என்னால் தான் உன்னோட வாழ்க்கையில் இருக்க ட்ரீமும் நீ அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சாரி, ஐம் வெரி சாரி அப்படின்ட்டு நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே கீழே போயிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரோட்டில் போயிட்டு ஸோ அப்படியே நீங்கள் அதே நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஜங்குக்கு பேசினது அதே நீங்கள் நினச்சிட்டு. ஜங்குக்கு ரொம்ப பாவம். சின்ன வயசில் அவன் சொன்ன மாதிரி அவன் சைல்டுஹுட் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக இத்தனை வருஷம் எப்போ 13 வயசுலேருந்து அவன் விட்டுட்டு வந்திருக்கான். ஏன் கடவுளை நீ இப்படி பண்ணுற? என்னால் என் அம்மா அப்பா போனாங்க சரி, அவங்களுக்காக நான் இத்தனை நாள் அழுதுருக்கேன், இத்தனை நாள் அவங்கள்ட்ட கெஞ்சிருக்கேன், என்னை எதுக்கு இப்படி உயிரோடு வச்சுருக்கேன், அவங்கள இப்படி பறி கொடுத்துட்டு நின்றுட்டு. ஆனால் இப்போ மறுபடியும் என்ன எதுக்கு நான் உயிரோடு இருக்கேன்ற மாதிரி என்னை நினைக்க வச்சுட்டேன். மற்றவங்களுக்கு பாரமாக இருந்துட்டு, மற்றவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை உருவாக்கிட்டு, எனக்கு எனக்கு மட்டும் ஏன் கடவுளை இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களுமே எப்படி நினச்சிட்டு போயிட்டுருப்பீங்க. ஸோ நீங்களுமே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கையில இந்த மாதிரி எல்லாருமே எழுஞ்சிட்டாங்க. ஸோ எழுஞ்சிட்டு இப்படி டிஸ்கஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது, நமக்கு இப்போ நம்ம இங்கே இருக்கோன்ட்டு யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. எப்படி இன்ஃபர்மேஷன் தர்றது, இல்லைனாக்கா மொபைல் கூட நம்மக்கிட்ட இப்போ இல்லை. இப்போ எதுவுமே நம்ம பண்ணக்கூட முடியாது. நம்ம மொபைல் இருந்தாவாச்சும் நம்ம ஏதோ மூலமாக நம்ம ஏதோ ஒன்று மெசேஜோ ஏதோ இமெயிலோ கொடுக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ அதுவுமே இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஏதோ டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே போயிட்டு என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? அதான் ஒன்றும் இல்லை வயன், இங்கே நாங்கள் எப்படி இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லலான்ட்டு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். இப்போ நாங்கள் இருக்க இடத்துலேருந்து எங்களை தேடிட்டு இருக்காங்க. அது எப்படி நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரது உங்களுக்கு புரியல, அதுதான் யோசிச்சுட்ருக்கோம். டைம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தர போகிறீங்க? என் மொபைல்லேருந்து தர முடியுமா? ஏன் நீ மொபைலில் இன்ஸ்டாகிராம் இருக்கா? இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் கிட்ட தரீங்க. ஸோ ஆரமும் வயன் பாஸ்வேர்டு கொடுங்க, நான் போட்டு தரேன். ஸோ நீங்களும் பாஸ்வேர்டெலாம் போட்டுட்டு ஆரம்பிக்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவர் அதை வாங்கிக்கிறாரு. தேங்க்யூ வயன் அப்படின்ட்டு ஆரம்ப ஃபோனை வாங்கிட்டு இன்ஸ்டாவில் போயிட்டு பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லோரோட ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் போயிட்டு அவர் இந்த மாதிரி அவரோட பிடிக்கு ஒரு இது இருக்கும்ல, ஸோ பர்சனலாக ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இவங்களுக்கு மட்டும் அந்த அக்கௌண்ட்டு ஒன்று பர்சனலாக தெரியும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்துட்டு ஆக்சுவலாக டெலிவர் ஆகலை, ஏன்னு தெரியல, டெலிவர் ஆகலை. ஸோ இவங்களுமே வந்து எதோ இன்டர்நெட் ப்ராப்ளமா என்ன இதுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு சரி அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டோம்ல, ஸோ நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனை போயிட்டுருப்பீங்க. நீங்கள் கிச்சன் போன சமயத்தில் அவங்க பின்னாடி ஜெகே வந்து இருந்திருப்பாரு. நல்லா நடிக்கிறடி நின்று பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் எங்களுக்கே ஹெல்ப் பண்ண மாதிரி வேறு ஒரு ஆக்டிங் இல்லை. நீ அவங்கள வேணால் நம்ப வைக்கலாம், ஆனால் என்னை நம்ப வைக்க முடியாது. என் ஹார்ட்டு ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை, இப்போ அது ஃபுல்லாக ஸ்டோனால் கவர் ஆகிருக்கு. யாராலையும் எதாலேயும் வச்சு உடைக்க முடியாது. அதை இப்போ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாங்கள் எல்லாரும் எப்படியாவது சவுத் கொரியா போகணும். அதுக்கு நீ ஏதாவது பண்ணுற, என்னவோ பண்ணுற எனக்கு தெரியாது. ஏதாவது பண்ணி வச்சு எங்களை எங்கே எப்படியாவது அங்கே போக வைக்கிற. இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த ஜேகேவோட மருமகத்தை பார்ப்ப, யார் பார்த்ததே இல்லையோ அதை நீ பார்ப்ப அப்படின்னுட்டு ஜேகே வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு அவர் பேசுனதுலேயே செம்மையாக அழுல. நீங்கள் என்ன இவன் இப்படிலாம் பேசுகிறான்,
இவ்வளோ மிரட்டுறான். நான் என்ன பண்ணேன் அப்படி? எனக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கு நானே என்னை திட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் இவன் அது கூட புரிஞ்சுக்காம என்னை அதுக்கு மேலே திட்டிகிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் ஸோ நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே சமைச்சிட்ருக்கேன். ஸோ உங்கள் பின்னாடி டயம் வந்துருப்பாரு போல். ஸோ அவர் நீங்கள் பார்க்கல. ஸோ நீங்கள் அப்படியே காய்கறி தான் வெட்டிகிட்டு இருப்பீங்க. அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ வெந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருப்பீங்க போல். ஸோ அதோட தீஞ்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் இங்கே காய்கறியை வெட்டிட்டு அப்படியே நீங்கள் செவத்தை பார்த்து வெட்டிட்டு அதை நேராக பார்த்து வெட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஏதோ ஒரு யோசனையில் வெட்டிகிட்டு இருக்க ஸோ உங்கள் பிங்கி ஃபிங்கரை மட்டும் லைட்டாக வெட்டிக்கிறீங்க. ஸோ லைட்டாக தான் ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு சொரணே இல்லை போல். ஸோ நீங்கள் அதே ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் டயம் வந்துட்டு அதை பார்த்துருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு வயன் ஏய் அப்படின்ட்டு வயன் என்ன இந்த பேர் ரத்தம் வருது. டயம் நீங்கள் எப்போ கையை விட்டுட்டு அது கூட திரும்பி என்னடி யோசிச்சுட்டு இருக்க, கையை காட்டு அப்படின்ட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு ரத்தம் வருது. ஐயோ மெடிசன் பாக்ஸ் அங்கே இருக்குது, அது பெட்ரூமில் இருக்கட்டும், வெயிட் பண்ண எடுத்துகிட்டு வரேன். இல்லை எதுக்கு அதான் ஏய் உனக்கு கையில் நீ வெட்டிகிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா இல்லையா? கண்ணை திறந்து பாரு, கையில் வெட்டிகிட்டு இருக்கேண்ணா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா லைட்டாக ஒரு கீரல் இருக்கும். இது லைட்டாக தானே கீறி இருக்குது, இதுக்கு எதுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அதை அப்படியே விட்டால் அது கொஞ்சம் நேரத்தில் போயிடுமா? நீ சொன்னால் கேட்க மாட்டேன், இங்கே இரு அப்படின்ட்டு அவருமே வந்துட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ அதுலேருந்து ஒரு பேண்டேஜ் எடுத்து உங்கள் கையில் போடுறாரு. இருக்கட்டும் அமைதியாக இருந்தேன். என்னதான் சின்னதாக இருந்தாலும் சின்னதாக இருக்க காய் தான் ரொம்ப நாள் இருந்து வலி கொடுக்கும். அதுவும் சரிதான் அப்படின்ட்டு ஸோ அவருமே வந்துட்டு உங்களுக்கு பேண்டேடை போட்டு விட்டுட்டு ஸோ அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. என்னாச்சுடா? ஆமாம் அப்படி என்னதான் உனக்கு மனசில் போயிட்டு இருந்தது, கையை விட்டது கூட தெரியாமல்? அது அது வந்து என்ன மறுபடியும் ஜேகே வந்து உன்னை மிரட்டினானா? சொல்லியிருப்பானே என் மருமகத்தை பார்ப்ப இங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு போனான்ட்டு. கரெக்டாக அது சொன்னாலும் சொல்லலைனாலும் அதை தான் அவன் சொல்லியிருப்பான் என்னோடய பிரடி. அது சரி இங்கே பாரு என்ன அவன் சொன்னது இதை பற்றி நினைக்காத. நான் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கேன். அங்கே எப்படி இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அது எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. எப்படியாவது எங்களோட பீடியோ இல்லைனாக்கா எப்படியோ எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட தான் ஆரம் இருக்கார், எங்களோட லீடர், அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் நாங்கள் 7 பேரும் இருக்கோம்ல, எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் இருக்கோம் 7 பேர். அதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும்? அது மட்டும் இல்லாமல் உன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் 7 பேரும் இருக்கோம். கவலைப்படாத பையன், இந்த ஜேகே அப்படி தான், அவனை எதுவும் நினச்சிட்டு மனசை வருத்திட்டு இருக்காத. நீ எப்பயும் போல நார்மலாக இரு. அதுக்கப்புறம் அப்படின்னு இருக்கும்போது ஸோ அந்த பக்கம் மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு மயன் பசிக்குது மயன், ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கிச்சனில் வந்துட்டு திரும்புறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடுப்பில் வந்துட்டு அது தீஞ்சிட்ருக்கோம் சொன்னல, அது அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஐயோ இதுவும் தீஞ்சு போயிடுச்சு, ஐயோ இதுவுமே எனக்கு இப்போ சதி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அதை கலரி விட்டுட்டு எதாவது பண்ண முடியுமா பார்க்குறீங்க. முடியவே இல்லை, தீஞ்சு போனது அப்படியே ஸ்மெல்லாக இருக்குது, அப்படி ஒரு மாதிரி புகையாக இருக்குது. ஸோ எல்லாருமே அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. சரி பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம பட்டியாக தான் இருக்கணும் போல். அட்லீஸ்ட்டு இங்கே நூடுல்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்கல உங்களுக்கு டக்குன்னு. நூடுல்ஸ் தானே ஏகப்பட்டது இருக்குது, இருங்க அப்படின்னு எடுத்து தரீங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கையில ஸோ இது வச்சு கிடச்சிதே சொல்லிட்டு அவங்களுமே அதை ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு செம்மக்காண்டு வந்தது இல்லாமல் சாப்பாடு கூட ஒழுங்காக போட இருக்காது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்மக்காண்டு.
இதுக்கு தான் இங்கே வந்தோமோ, எப்படியோ ஏதோ ஒன்று எதுக்கு இங்கே வரணும், நான் ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு இவருக்கு செம இந்த பக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தங்கச்சி வந்துட்டு இங்கே வரா ஓகேவா. ஸோ அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி இவங்க இருக்காங்கன்னுட்டு. ஆனாக்கா வந்துட்டு அவர் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஒரு சிலவங்க கிட்ட. ஆனால் வந்துட்டு இங்கே இருந்தால் அவளுக்கு சரி வராது, ஏன்னாக்கா இங்கே எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு பிடிஎஸ் ஏதாவது ஒரு பிக்கஸ்ட்டு பாய் குரூப்பு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் இருந்தாக்கா இதை டிஸ்டர்ப் ஆக போகுது, அவள் சைல்டிஷாக அதை விளையாடுற சொல்லிட்டு ஜேகே கிட்டே போயிட்டு அவங்ககிட்ட எதாவது பிரச்சனையை பண்ணி விட்டானா. அதனால சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டு வந்திருப்பீங்க, சும்மா இங்கே இருக்கட்டும் அவள் இங்கே இருந்தாக்கா அம்மா நினப்பா இருக்கா அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ ஒரு ரீசன் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டு வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அவள் வரா போல் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வீக்கெண்ட்ஸு. ஸோ அதனால் வந்திருப்பாவன். அப்படியே வந்துட்டு காலிங் பெல் அடிக்குது. ஸோ நீங்களுமே யாராக இருக்குன்னு தெரியல. ஐயோ இவங்களாம் வேறு இருக்காங்களே, ஒரு வேளை கீழ் வீட்டில் இருக்க பாட்டி இல்லைனாக்கா யாராவது வந்திருந்தாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது யோசிச்சுட்டு ஸோ அப்படியே நீங்கள் அந்த கதவில் ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. ஸோ அதில் பார்க்குறீங்க, ஆனால் பார்த்தாக்கா எதுவுமே தெரியல. ஏன்னா உங்கள் தங்கச்சி ஹைட் கம்மி தானே, அது வந்துட்டு அவள் தெரியல ஓகேவா. ஸோ நீங்கள் யார் அது காலிங் பெல் அடிச்சுட்டு காணும், சரி திறந்து தான் பார்ப்போம் அப்படின்ட்டு திறக்குறீங்க. ஸோ திறந்து பார்த்துக்கணுனாக்கா அங்கே யாருமே இல்லை. ஸோ நீங்கள் வெளியே வந்து பார்க்கவே இல்லை. ஸோ உங்கள் பின்னாடியிலேருந்து ஒரு ஹக் வருது. உங்கள் தங்கச்சி தான் உங்களை ஹக் பண்ணுறா. ஸோ நீங்கள் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க. ஹே ஜோயா, ஏன்டி பண்ணுறீங்க இங்கே? நான் உன்னை ஸ்வேதா வீட்டில் தானே விட்டுட்டு வந்தேன், இங்கே என்ன பண்ணுறீன்னு. அக்கா என்னக்கா, நான் உன்னை பார்க்க வந்தால் என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன் இங்கே. ஏன் நான் வரக்கூடாதா? எங்கள் வீட்டு தானே இது, நம்ம வீட்டு தானே இது, ஏன் நான் வரக்கூடாதுன்றேன்னு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதோ அங்கிள்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க கூட அப்படியே விளையாடிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஜோயா இங்கே பார், அவங்க கூடலாம் நீ விளையாடாத சரியா. அவங்க வந்துட்டு ஏதாவது ஒன்று திட்டிட்டு போகிறாங்கடி, நீ வேறு சேட்டை பிடிச்ச பொண்ணு அப்படின்ட்டு இருக்கும் போது அந்த பக்கம் எல்லோரும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு இப்போ ஜிம்முன்னு சொல்கிறாரு, ஏம்மா வாய, நாங்கள் ஏதோ திட்டலாம் மாட்டோம், உனக்கு ஒன்று தெரியுமா, எங்களுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். இவ பேர் என்ன? ஜோயா. ஜோயாவா, ஜோயா இங்கே வாயேன் அப்படின்ட்டு ஜிம்மன் வந்துட்டு அப்படியே அவளோட ஹைட்டுக்கு நீல் டவுன் போட்டுட்டு, இங்கே பார், உங்கள் அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் ஒன்றும் ஒன்று திட்ட மாட்டோம், இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் அவங்க கூட விளையாட தான் இருக்கோம் இங்கே. ஆமாம் தானே ஹியோங்ஸ், நம்ம இவங்க கூட விளையாட தானே இருக்கோம் இங்கே. ஆமாம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்ல சிரிக்கிறாங்க. ஸோ இவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி புரியும். ஏன்னா வந்துட்டு இவளும் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்தவ தானே, நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதே தானே இவளும் பார்ப்பா. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. அதே சமயம் வந்துட்டு புரியாதனால உங்களுக்கு திரும்பி பார்க்குறா. அக்கா என்னக்கா பேசுகிறாங்க, உங்க கூட விளையாடுவேன்னு சொல்கிறாங்க, நீ பயப்படாமல் அவங்க கூட விளையாடலாமா. அப்படியா, ஹே ஜாலி, அப்போலாம் நான் அவங்க கூட விளையாடலாமா. அப்போ இருங்க, நான் என்னோடய பாலு அதுக்கப்புறமாக்கா என்னோடய டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன், நம்ம எல்லாம் விளையாடலாம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட சீக்ஸில் கை வைக்கிறா. ஸோ அவளோட கை ரொம்ப சின்னதில்லை. ஸோ அவள் கை வச்ச உடனே அப்படி ஜிம்மனுக்கு, ஓ எவ்வளோ அழகாக இருக்க நீனு, இவகிட்ட ஏன் எங்களெல்லாம் ஏதோ பேட் பீப்புள்ஸ் மாதிரி சொல்லி வச்சுருக்க, இந்த பொண்ணை நீ ஜோயாவை நீ இங்கே இருக்க விட்டுருக்கலாம்ல, நாங்கள்லாம் அட்லீஸ்ட் இவ கூட டைம் பாஸ் வச்சு பண்ணி விளையாடிட்டு இருந்திருப்போம். ஜோயா நீ இங்கேயே இருக்கியா? இல்லை ஜிம்மன், இல்லை இவ இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், இங்கே இருந்தானாக்கா அது ஏதோ பிரச்சனையாகும், அது மட்டும் இல்லாமல் இவன் இங்கே இருந்தானாக்கா அம்மா அப்பா ஞாபகம் வந்து அழுவா அகேன் நிறைய, அதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் அவளை ஸ்வேதாவோட வீட்டுக்கு, அதாவது என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஜோயா அழுகிறதுனால அவ்வளோ பார்க்க முடியல, எப்போவுமே அவள் அழுகிறா. அதனால தான் நிறைய தடவை நான் அவளை என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அங்கே போயிட்டு அவள் என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் இருப்பான், அவன் கூட விளையாடுவா, அங்கே ஜாலியாக இருப்பாள். அதனால தான் அவனை விட்டுட்டு வந்தாங்க. இருந்தாலும் இங்கே இருந்திருக்கலாம், பரவாயில்ல, அவள் அழுகிறதும் நல்லா இருக்காது தான். இந்த சின்ன குழந்த, இந்த குட்டி ஐஸு அழுதான் நல்லா இருக்காது தான் அப்படின்ட்டு ஜிம்மன் வந்துட்டு அப்படியே அவளை கொஞ்சிறாரு.
ஸோ அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்ம போய் விளையாடலாம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கொரியனில் தான் பேசுவார் ஓகேவாடா. ஸோ இவன் வந்துட்டு தலையை மட்டும் ஆட்டுறான், என்ன புரியுதோ இல்லையோ நம்ம தலையை மட்டும் ஆட்டிடுவோம்ப்பா அப்படின்ட்டு அவள் ஆட்டுறான். ஸோ இங்கே இவருமே அப்படியே வந்துட்டு ஜோயாவோட ரூம், அதாவது உங்கள் அம்மாவோட ரூம் தான் அது. ஸோ உள்ளே போயிட்டு என்ன டாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அங்கே ஒரு பொம்மை இருக்கும். ஸோ அது அவங்க அம்மாவும் அப்பாவும் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாயில் எடுத்து இது எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதில் நம்ம விளையாடலாமா, சரி உனக்கு இதான் பிடிக்கணும், நம்ம இதிலே விளையாடலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் மற்றவங்க எல்லாருமே அப்படியே வருவாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் நீங்களும் மட்டும்தான் போய் இருக்கீங்க. இங்கே ஜேகே என்ன எல்லோரும் உன் பக்கம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தில் இருக்கியோ. பெப்பர், நான் உங்கள்கிட்ட நேற்று என்ன சொன்னேன், எங்களை எப்படியாவது என்னவோ பண்ணி அகெயின் சவுத் கொரியாவுக்கு அனுப்பிச்சி வையின்னு சொன்னேன். என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கள்? உன் தங்கச்சி கூட இங்கே விளையாடுறதுக்கு, உன் கூட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம்மா. இந்த வீட்டுக்கு வந்தது நான் வேறு ஏதோ ஒரு தெருவில் போயிருந்துருக்கலாம், அங்கே கூட தான் இப்படி வந்து போயிருந்துருப்பேன். எதுக்கு தான் இங்கே சரி அப்படின்ட்டு ஜெயிக்கவும் போயிடுறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ கெயின் வந்துட்டு ஒரு வீக் பாஸ் ஆகுது. ஸோ நீங்களுமே அதே சேம் ரொட்டீன் தான். ஜேகே எடுத்துகிட்டு வாங்குறது, அப்புறமாக்கா இங்கே மெம்பர்ஸ் கூட பேசுகிறது, அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது பிடிக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அனுப்ப முடியுமா பார்க்குறது, அதே மாதிரி ஏதாவது பண்ணியாச்சும் உங்களை அனுப்ப வைக்க முடியுமா நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறது, உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சமாச்சும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலீஃப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டைம் இப்படியே ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு நாள் நைட் ஓகேவா, ஸோ ஒரு மிட் நைட் மாதிரி ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தூக்கமே வரல போல். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த பால்கனியில் தான் இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த பக்கம் ஜேகே தான் இருந்திருப்பார் ஓகேவா. ஸோ ஜேகே வந்துட்டு இருந்திருப்பார் பின்னாடி பக்கமாக. ஸோ நீங்கள் அந்த கையில் வந்துட்டு அந்த பாக்ஸ் அந்த டைமே இருக்கும்ல, அந்த வாட்ச் அப்படி கையில் வச்சுட்டு இது ஒரு வேலை இதுக்கு இவங்க காரணமாக இருந்தால் சான்ஸ் இருக்காது, இருந்தா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த இப்படி கையில் பிடிச்சிட்டு, ஸோ அப்படியே அந்த ஸ்கை, அதாவது அந்த மூன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ நிலாக்கிட்ட அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் இப்படி மேலே தலை மேலேக்கி வச்சுட்டு பார்ப்பீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு திரும்புறதுக்குள்ளே உங்கள் கையில் இருந்த இந்த வாட்சை பிடுங்கிடுறாங்க. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. ஸோ அது ஜேகே தான். ஸோ நீங்கள் ஜேகே நீங்கள் அது கொடுங்க என்கிட்ட, அது கொடுத்துருங்க என்கிட்ட, அது எதுவும் கிடையாது, இன்னும் கொடுங்க ஜேகே நீங்கள் என்ன அது விடுங்க, அந்த வாட்ச் என்கிட்ட கொடுங்க. இந்த வாட்சா எதுக்கு? இதை வச்சு என்ன பண்ணிட்டுருக்க நின்று? அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீನು? இதை கையில் வச்சுட்டு என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணுறக்க நீನು? டைம் என்ன ஆகுது தெரியுமா உனக்கு? 12 ஆக போகுது. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் 12 ஆகிடும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு வாட்ச் கட்டி இருந்திருப்பார் ஓகேவா. ஸோ அதில் பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு என்ன வாட்ச் இது? பார், இதை பார்த்துட்ருக்க நேரத்தில் உனக்கு எங்களை எப்படியாவது சவுத் கொரியாவுக்கு கூப்பிட்டு போகணுன்றது நினப்பு வரலையா? இந்த நைட்டில் நீ உட்காந்து என்ன பண்ணிருக்க? வேற நான் உனக்கு நேற்று சொன்னது இன்றைக்கி காலையில் சொன்னது தான் இன்னைக்குன்னு சொல்கிறேன். எங்களை எப்படியோ ஏதாவது பண்ணி ஆகுச்சு சவுத் கொரியாவுக்கு அனுப்பிச்சி வை, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜெகே நீங்கள் என்னை திட்டுங்க, அடிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், தயவு செஞ்சு அந்த வாட்ச் மட்டும் எங்கிட்ட கொடுங்க. ஏன் இந்த வாட்சில் என்ன உனக்கு அவ்வளோ எமோஷன் இருக்கா? அப்போ இதை என் கையில் வச்சுட்டு உடைக்கலாம், தூக்கி போடலாம், என்ன வேணால் பண்ணலாம்ல. ஓகே, உனக்கு இது அவ்வளோ முக்கியம்னா இது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் கையில் வச்சுட்டு அப்படியே அதை இப்படி கையில் இப்படி தூக்கி பிடிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பிடிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதை பிடிக்கலான்னு பார்க்கும்போது அப்படி டக்குன்னு இழுத்துட்டு இருப்பார். ஸோ நீங்கள் ஜெயிக்க அதை கொடுத்துருங்க, தயவு செஞ்சு நான் உங்களுக்கு காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அதை கொடுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? ஆமாம், இந்த வாட்ச் வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிறேன்? இதுன்னா உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா? யார் கொடுத்துருப்பா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு? ஓ, பாய் ஃப்ரெண்டோ? ஜெகே எதுவுமே தெரியாமல் எதுவும் பேசாதீங்க ஜெகே, தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க.
கொடுக்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் மீ ஒயன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வாட்ச் அப்படியே ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்காரு திருப்பி திருப்பி. ஸோ அந்த வாட்சை ஜஸ்ட் ஒரு கரெக்டாக அந்த என்னன்னு தெரியல, அவருக்கு அதை சும்மா கிளிக் பண்ண ஒரு மைண்ட் செட் போல். ஸோ அந்த வாட்சோட ஹெட் ஹேண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த ஹெட் ஹேண்டை அந்த வாட்சோட அந்த பட்டன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த அதாவது அது விண்டேஜ் வாட்ச் மாதிரி இருக்கும்டா ரவுண்டாக. நான் அது ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கேம் அந்த வாட்ச் இருக்கும்ல, ஸோ அதோட வந்துட்டு ஹெட்டு வந்து அந்த பட்டன் இருக்கும், அதை மட்டும் அழுத்தலான்ட்டு கரெக்டாக வராரு. ஸோ அவர் அழுத்தையிலுமே அதே மாதிரி கரெக்டாக 12 ஆகுது. ஸோ அவர் அழுத்தும் போது நீங்களுமே அவரே கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் நீங்களும் ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதோட இங்கே 2 பேருமே என்ன நடந்துருச்சே தெரியாது. அகெயின் நீங்கள் அன்றைக்கி பார்த்த மாதிரி இன்றைக்குமே அதே மாதிரி உங்களை சுற்றி அப்படியே ஒரு பர்பிள் ப்ளஸ் ப்ளூ ஏதோ ஒரு வெளிச்சம் வருது உங்களை சுற்றி. அது ஜேகேவும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னது இதுன்னு சொல்லிட்டு ஷாக்கில் நின்றுருக்காரு. நீங்களுமே அகெயின் அதே ஷாக்கை உங்களை ஃபேஸை வச்சுட்டு அகெயின் இதை நான் பார்க்குறேன் செகண்ட் டைம் செகண்ட் டைமா அப்படின்ட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படியே ஒரு ரொம்ப ஒரு வெளிச்சமாக ஒரு இது வந்துட்டு டக்குன்னு இதுவாகிடுது, அமைதியாகிடுது டக்குன்னு பீஸாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 பேருமே மயக்கம் போட்டுனீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே கீழே தான் இருக்கீங்க. ஸோ ஜேகேவோட கையில் அந்த வாட்ச் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ அந்த வாட்ச்சு டக்குன்னு அப்படியே அப்படியே இது மறைஞ்சு போயிடுது அவர் கையிலேருந்து. மறைஞ்சு போனதுமே இப்போ ஸ்லோவாக ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் 2 பேருமே எழுஞ்சிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் தான் எழுஞ்சிருப்பீங்க. ஸோ எழுஞ்சிட்டு என்னது தலை வலிக்குது, அந்த வாட்சை அழுத்தினதுலேருந்து எதுக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியலையே, தலை வலிக்குது அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு எழுஞ்சிப்பார். ஸோ எழுஞ்சிக்கிட்டு என்னது இது தலை இப்படி வலிக்குது, அதை அவர் அழுத்திட்டாரா அப்படின்ட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜேகே அதாவது ஓகே ஜேகே வந்துட்டு ஒயனோட அதாவது உலகத்தை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஹார்ட் பீட் டப்புன்னு எகிரி போடுது. ஸோ என்ன நான் இங்கே இருக்கேன், என்ன என் வயசுலேருந்து ஏதோ குரல் கேட்குது அப்படின்ட்டு ஒயன் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அந்த பாடி ஓகேவா, ஸோ அந்த இது ஸோ நீங்கள் திரும்பி பார்க்க இல்லை, என்ன ஜேகே இங்கே ஜேகேவோட பாடிங்கன்னா அப்போ நான் அப்படின்ட்டு சக்குன்னு குடிஞ்சு பார்க்கல. ஸோ உங்கள் உடம்புக்குள்ளே ஜேகே இருக்கார், ஜேகேவோட உடம்புக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க ஓகேவா. ஸோ ஜேகே உடம்புக்குள்ளே இருக்க நீங்கள் ஷாக் ஆகிட்டு என்ன நடக்குதுங்க, இது ஜேகேவோட உடம்பு, ஆனால் எப்படின்னா இதில் என் உடம்பு அங்கே என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன மறுபடியும் இன்னொரு ப்ராப்ளமா, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப மாறி ஏதோ என்னடா அகெயின் அதுக்குள்ளே இன்னொரு ப்ராப்ளமா, ஐயோ மறுபடியும் இவன் கூடவா அதுக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேகே இங்கே செம்மையாக ஏதோ என்ன ஆச்சுன்னே தெரில, ஏதோ ஒரு ஸ்னாப் ஆஃப் செகண்டில் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துட்டு டக்குன்னு நீங்கள் பேசிகிட்டு டக்குன்னு இன்னொரு ப்ரைட்டான ஒரு வெளிச்சம் வந்து டக்குன்னு அமைதியாகிட்டு எழுந்து பார்க்கல இப்படி இருக்குது, எப்படி இருக்கும் நமக்கு. ஸோ இவர் வந்துட்டு என் உடம்பு அங்கே இருக்குது, இது உடம்பு இவங்க இருக்குது, இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு இவர் சுற்றி முற்றி பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதே பிளேஸ் அதே நிலா அதே மாதிரி தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த சுச்சுவேஷன் மட்டும் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. சுச்சுவேஷன் மீன்ஸ் அந்த பாடி அந்த சோல் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரே தூக்கி வாரி போட்டிருக்கு, என்னடா இது எதுவும் இவன் கூடயாடா என்ன நடக்குதுன்னே புரியலடா எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இந்த சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் ஐயோ வாய் விடுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி எனக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடணும்ன்ற ஒரு புத்தி அறிவு வரும். ஓகேடா.